ஹாய் ஹலோ வெல்கம் guys, வெல்கம் டு Fiverr Tamizha. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர் ப்ளஸ். ஸோ ஃபைவர் ரீசெண்டாக இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதாவது செல்லர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனு. பட் இது எல்லாருக்குமே கிடச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கல. ஃபைவர் செலக்ட் பண்ண ஒரு சில செல்லர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபீச்சரில் என்ன இருக்குது, அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ஆர்டிக்கல். இது ஃபைவரோட ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக ஃபைவரோட சப்போர்ட்டுக்குள்ளே போய் பார்த்து அவங்களோட ஆர்டிகல்ஸை செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆர்டிக்கலோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் கீழே கமெண்ட் டேப்பில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ செல்லர் ப்ளஸில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட பிஸ்னஸுக்கான ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு, இப்போ சாதாரணமாக உங்களோட பிஸ்னஸ் நார்மலாக தான் ரன் ஆகுதுன்னா நீங்கள் செல்லர் ப்ளஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவான ஆர்டர்ஸும் இன்னும் அதிகளவான பெனிஃபிட்ஸும் இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த செல்லர் ப்ளஸ் அப்படின்ற ஒரு லாயல்ட்டி ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராமில் வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பெனிஃபிட்ஸாக அடுத்தடுத்து பார்ப்போம் நம்ம. ஸோ உண்மையாகவே இந்த செல்லர் ப்ளஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, all Seller Plus members will have access to expert tools and benefits that can support their success on Fiverr. அப்படின்னா செல்லர் ப்ளஸில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே ஃபைவரோட சில டூல்ஸ் இருக்குது, எக்ஸ்பர்ட் டூல்ஸ். அந்த டூல்ஸை இவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இவங்க இந்த டூல்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக இவங்களோட சக்ஸஸ் வந்து ஃபைவரில் ஹையர் சான்சஸாக இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. The program includes advanced analytics, dashboard, faster withdrawal option, marketing tools and etc. Priority with our customer support and more exclusive features. ஸோ அப்படி என்ன தான் இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் அனாலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களோட பேமெண்ட்டை வந்து நீங்கள் இன்னும் ஏர்லியராக பெற்றுக்கொள்ள முடியும், அதாவது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வித்ட்ராவல் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மார்க்கெட்டிங் டூல்ஸாக வந்து செல்லர் கூப்பன்ஸ், பையர் ஆக்டிவிட்டி இன்சைட் எக்ஸெட்ரா இந்த மாதிரி சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. அதோட அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டும் இன்னும் சில எக்ஸ்க்ளூசிவான ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அதோட த ப்ரீமியம் பிளான் அவைலபிள் டு எலிஜிபிள் செல்லர், ரைட், ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஏர்லி பே அவுட் அண்ட் டெடிக்கேட்டட் பர்சனல் சக்ஸஸ் மேனேஜர் that provides personal guidance in your business journey. ஸோ என்ன இந்த ப்ரீமியம் பிளானில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எலிஜிபிள் ஃபார் செல்லர்ஸ் ஏர்லி பே அவுட், அதாவது உங்களோட பணத்தை நீங்கள் ஏர்லியராகவே வித்ட்ரா பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு வசதி வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ நான் இந்த ஆர்டிக்கலோட லிங்க் இதில் கொடுக்குறேன், நீங்கள் வடிவாக போய் ஃபுல்லாக உட்காந்து இது அவ்வளோத்தையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ என்னோட செல்லர் ப்ளஸ் டேஷ்போர்டில் நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நம்மளோட நேமோட வெல்கம் டு செல்லர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் இவங்களோட வந்து ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். $19 per month, அதாவது ஒரு மந்த்துக்கு வந்து $19 வந்து நான் பே பண்ணணும் ஃபைவருக்கு. பட் இந்த $19 வந்து என்கிட்ட இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை, என்னோடய ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸ்லேருந்து நான் இதை கொடுத்துக்க முடியும் உங்களுக்கு, ரைட். ஸோ இது வந்து ஒரு லிமிட்டடான ஒரு குரூப்ஸ், அதாவது ஒரு ஃபைவர்லேயே ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் இதுக்கான இன்விடேஷன்ஸ் அனுப்பப்பட்டது. என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் கூட சேல்ஸ் யார் எடுத்திருக்காங்க, கூட இம்ப்ரெஷன்ஸ் யார் எடுத்திருக்காங்க, யார் ஃபைவரில் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து ஃபைவராகவே ஒரு குறிப்பிட்ட செல்லர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் அனுப்பியிருந்துச்சு. ஸோ எனக்கு ஏர்லியராகவே அனுப்பியிருந்தாங்க. பட் நான் வந்து ஒரு 1 month லேட்டராக தான் இவங்களோட செல்லர் ப்ளஸ் இந்த இதில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்னோடய பெனிஃபிட்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 22.8% அவரேஜ் கன்வர்ஷன் ரேட் ஆஃப் யுவர் கிக்ஸ் இந்த லாஸ்ட் 30 days. சி மோர் அனாலிட்டிக்ஸ் கொடுத்தா என்னோடய அனாலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட்டுக்கு போகும். இங்கே நம்மளோட சாதாரணமாக நீங்கள் ஒரு அனாலிட்டிக் டேப் வந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஓவர்வியூ மட்டும்தான் இதில் செக் பண்ண முடியும், ரைட். ஸோ இதை நீங்கள் ஓவர்வியூ வந்து எல்லாருமே செக் பண்ணலாம் அனாலிட்டிக்கில். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் பிஸ்னஸ் இருக்கும். அதுக்கப்புறமா செல்லர் ப்ளஸோட ஆப்ஷனாக வந்து கிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா கிக்ஸையுமே இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் செல்லிங் கிக்காக இருக்கிறது வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ அதில் வந்து என்னோடய 30 days என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து 1.71% வந்து என்னோடய கிளிக் த்ரூ ரேட் இருக்குது.
அண்ட் கன்வர்ஷன் ரேட் வந்து 3.87 இருக்குது. அதாவது என்னோடய கிளிக் த்ரூ ரேட்டில் 82% ஆஃப் செல்லனோட சப் கேட்டகரியில் இருக்காங்க. அவங்கள விட நான் எக்ஸ்ட்ராவாக பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு. அதாவது இல்லை இம்ப்ரெசிவ், யூ ஆர் அவுட் பெர்ஃபார்மிங் 82% ஆஃப் செல்லர்ஸ் இன் யூர் சப் கேட்டகரி. அதாவது என்னோட கேட்டகரியில் இருக்க செல்லர்ஸை விட நான் 82% அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த கிக்கில். அண்ட் ஆல்சோ கன்வர்ஷன் ரேட்லேயும் லுக்கிங் கிரேட், யூ ஆர் அவுட் பெர்ஃபார்மிங் 89% ஆஃப் செல்லர்ஸ் இன் யூர் சப் கேட்டகரி. இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட கிக்குக்கான இம்ப்ரெஷன், கிளிக், ஆர்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் த்ரூ ரேட், கன்வர்ஷன் ரேட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ரைட், அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் பிரேக் டவுன். ஸோ என்னோடய ஆர்டர்ஸ்க்கான பிரேக் டவுன், அதாவது எனக்கு ஆர்டர் எவ்வளோ வந்திருக்கு, எத்தனை பையர் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கேன், ஆர்கானிக்காக வந்த டிராஃபிக் எத்தனை, ப்ரொமோட்டட் கீக்கில் வந்து டிராஃபிக் எத்தனை. ஸோ நான் ப்ரொமோட்டட் கீக் பற்றி லேட்டராக இன்னொரு வீடியோ போடுறேன், கிளியராக போடுறேன். ஸோ இதில் நார்மலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவரோட பிஸ்னஸ் கிளைண்ட் எவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, சாய்ஸ், அதாவது ஃபைவரோட சாய்ஸ் கிளைண்ட் எத்தனை பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இதில் நம்ம பார்க்க முடியும். ரைட், அண்ட் ஆல்சோ இவங்க இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கூப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கூப்பன் அப்படின்ற ஆப்ஷனில் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பையருக்கு வந்து ஆஃபர் அனுப்புகிறோம்னும் போது அவருக்கு கூப்பன் ஆட் பண்ணி அனுப்பலாம். அதாவது நான் இப்போ ஒரு $100 ஒரு பேக்கேஜை செல் பண்ணுறேன்னா நான் அதுக்கு வந்து ஒரு 10% ஆஃப் கொடுத்து என்னோட தனிப்பட்ட ரீதியாக நான் அந்த பேக்கேஜுக்கு மட்டும் ஒரு 10% ஆஃப் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பையர் வந்து வெறும் $90 தான் பே பண்ணுவார் அந்த கிக்குக்கு. பட் எக்ஸ்ட்ராவாக ஃபைவரோட கமிஷன்ஸும் சேர்த்து ஒரு $95.25 வந்து பே பண்ணுவார். ரைட், ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாப் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த கீவேர்டுன்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்து என்ன மாதிரி கீவேர்டை யூஸ் பண்ணி என்னோடய கிக்கை தேடுறாங்க, அதாவது என்ன மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணி என்னோடய கிக்கை தேடி கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இதில் இருக்குது. ரைட், ஸோ இந்த மாதிரி கீவேர்டெல்லாம் நான் என்ன செய்யலாம், எடுத்து என்னோடய கிக்கில் அப்டேட் பண்ணிக்க முடியும். ரைட், ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து இந்த டாப் கீவேர்டு அப்படின்ற ஒரு விஷயம் இதில் சில ப்ளஸில். ஏன்னா நம்மளோட கிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் ஸோ இதில் பார்த்து எந்த கீவேர்டுக்கு வந்து நல்ல இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது, நல்ல கிளிக்ஸ் இருக்குது, சிடிஆர் ரேட் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து நம்ம என்ன செய்யலாம், அந்த கீவேர்டை வந்து நம்மளோட கிக்கில் சர்ச் டேக்கில் ஆட் பண்ண முடியும். ரைட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ கிராஃபிக் டிசைனில் லோகோ டிசைனை எடுத்துக்கிட்டோன்னா லோகோ டிசைனை என்னென்ன விஷயத்தெல்லாம் செலக்ட் பண்ணி லோகோவை தேடுவாங்க. அதாவது முதல்ல வந்து லோகோ க்ரியேஷன் அந்த கீவேர்டுக்கு வந்து ஓவரால் ரேங்காக வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்குது. சர்ச் வால்யூம், ஆவரேஜ் ஆர்டர் ப்ரைஸ், அதுக்கப்புறமா கன்வர்ஷன் ரேட், அப்புறமா காம்படிஷன். ஸோ இந்த கிக்குக்கான இந்த கீவேர்டுக்கான காம்படிஷன், கன்வர்ஷன் ரேட், இதை பற்றின எல்லா விஷயமும் இதுக்குள்ளே அடங்கும். ரைட், ஸோ இது வந்து இவங்க கொடுத்துருக்க அனாலிட்டிக் டேஷ்போர்டுக்குள்ளே இருக்க விஷயம் மட்டும்தான். அதுக்கப்புறமா இருக்க விஷயத்தை பார்த்தீங்கன்னா க்ரோத் அண்ட் மார்க்கெட்டிங்குள்ளே வந்து ப்ரோக்ராம் பேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராம் பேஜை நான் கிளிக் பண்ணேன்னா மறுபடியும் என்னோடய செல்ல ப்ளஸோட டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கூப்பன் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறமா எனக்கு இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதில் என்னன்னு இருக்குதா நான் ஃபைனலாக சொல்லிடுறேன். ரைட், ஸோ ஃபாஸ்டர் பேமெண்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாஸ்டர் பேமெண்ட்டில் வந்து உதாரணமாக நீங்கள் ஒரு செல்லராக இருக்கிறீங்க, உங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாம் ஒரு 14 நாளைக்கு பிறகு தான் உங்களோட ஏர்னிங்ஸை வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா நீங்கள் செல்ல ப்ளஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் வெறும் 7 நாள்லேயே உங்களோட ஏர்னிங்கை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதாவது 7 நாள்லேயே உங்களோட ஏர்னிங்ஸை வந்து அவங்க கிளியரன்ஸ் பண்ணிடுவாங்க. ரைட், ஸோ அடுத்ததாக இருக்க பார்த்தீங்கன்னா வந்து க்ரோத் ப்ரோக்ராம்ஸ் ட்ரைனிங், லேர்ன் வாட் இட் டேக்ஸ் டு பிகம் அ ப்ரோ ஆர் டாப் ரேட்டட் செல்லர். அதாவது ஃபைவரே சில தனிப்பட்ட வீடியோஸ், ஆர்டிகல்ஸ், கோர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த செல்ல ப்ளஸ் யூஸ் பண்ணுற ஆட்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி சப்போர்ட், கெட் ரெஸ்பான்ஸ் டு யுவர் ஹெல்ப் சென்டர் டிக்கெட்ஸ் இன் அண்டர் 5 hours. அதாவது ரீசெண்ட் எம்எனுக்கும் ஒரு பையருக்கும் வந்து சின்ன தகராறு ஆகிடுச்சு. ஸோ அப்போ அவர் வந்து ஆர்டரை கேன்சல் பண்ணுன்னு சொல்லியிருந்தார். நான் சொன்னேன் என்னோடய ஒர்க் நான் பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கேன், நான் வேணும்னா ஃபைவரோட சப்போர்ட்டுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் ஃபைவரோட சப்போர்ட்டை காய்ச்சி ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஃபைவர் சொன்னாங்க என்ன இருந்தாலும் பையருக்கு தான் எப்பயுமே ஃபைவர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் செல்லருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் இங்கே இருக்க பெரிய உண்மை. அதுக்கப்புறமா சொன்னாங்க இல்லை அவர் வந்து ஃபைவருக்கு புதுசாக வந்திருக்கார், நீங்கள் வந்து இந்த கிக்கை வந்து அவருக்காக
விட்டு கொடுங்க. நீங்கள் அவர் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்டர் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை குறைக்காமல் உங்களோட இதை பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட ரீதியாக செட் பண்ணுவாங்க. ரியல் ஹியூமனே செட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நான் ஓகே ரைட், என்னோடய கிக்கோட பெர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணாமல் இருந்தால் நான் வந்து கேன்சல் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எடுக்க ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அனாலிட்டிக்ஸ். இதில் வந்து கீப் ட்ராக் ஆஃப் யுவர் கிக் கன்வர்ஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அட் ஆல் டைம்ஸ். நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அட்வான்ஸ் அனாலிட்டிக்ஸ் அது. அதுக்கப்புறமா கூப்பன் கொடுக்கறது மூலமாக உங்களால் ஆர்டர்ஸை வந்து லாக் பண்ணி வச்சுருக்க முடியும். ஸோ என்னோடய டேஷ்போர்டில் நான் காட்டுறேன். ஒரு ஆர்டரை வந்து பாருங்கள், நான் கூப்பனில் தான் எடுத்திருக்கேன். திஸ் ஆர்டர் வாஸ் பிளேஸ் யூஸிங் செலர் ப்ளஸ் கூப்பன், ரைட். நான் வந்து 20% ஆஃப் கொடுத்து இந்த ஆர்டரை பிக் பண்ணி வச்சுருக்கேன், ரைட். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ஹான்ஸ் யுவர் ஸ்கில்ஸ் வித் அ ஃப்ரீ 1 month க்ரியேட்டிவ் லைவ் மெம்பர்ஷிப். க்ரியேட்டிவ் லைவ் மெம்பர்ஷிப்பில் வந்து எனக்கு 1 month ஃப்ரீயாக நான் அவங்களோட எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கொள்ள முடியும், ரைட். அதுக்கப்புறமா பாருங்கள் பையர் ஆக்டிவிட்டி இன்சைட். லேர்ன் மோர் அபவுட் ஈச் பையர்ஸ் ஆக்டிவிட்டி ஆன் ஃபைவர். அதாவது பையர் ஆக்டிவிட்டின்னா இந்த பையர் எத்தனை ஆர்டர் எடுத்திருக்கார், இவருக்கு எத்தனை 5 star ரிவ்யூ இருக்குது, இவர் எவ்வளோ ப்ரைஸுக்குள்ளே இவர் ஆர்டர் பண்ணுவார், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. நான் உதாரணமாக என்னோடய இன்பாக்ஸ் எடுத்து காட்டுறேன். ஸோ இது என்னோட ஒரு ஒன் ஆஃப் த கிளையண்ட். ஸோ இவரோட கிட்டத்தட்ட 3 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிக்குள்ளே வந்து பையர்ஸோட ஆக்டிவிட்டியை சொல்லியிருப்பாங்க. அவர் ஆல் டைமாக கிட்டத்தட்ட 4 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அண்ட் 5 star ரேட்டிங் தான் கொடுத்துருக்கார். அவர் அவரேஜாக வந்து $100 மேலே தான் ஆர்டர் பண்ணுவார் அண்ட் ரிப்பீட்டட் ஆர்டர் வந்து ஹையர் சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் ஆர்டர் வந்து February 2, அதாவது இன்றைக்கு ஏர்லி மார்னிங் பண்ணிர். யூஸ்வலி ஆர்டர் ஏஐ ஆர்டிஸ்ட். ஸோ என்னோடய ஏஐ ஆர்டிஸ்ட் சம்மந்தமான கிக்கில் தான் அவர் கிட்டத்தட்ட 2 ஆர்டரும், அதுக்கப்புறமா இன்னொரு வெப்சைட் டிசைனிங் சம்மந்தமான ஒரு ஆர்டரும் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 star வந்து எனக்கு கொடுத்துருக்கேன். ஆவரேஜாக $10 per ஆர்டர் அப்படின்றது தான் சார்ஜ் பண்ணுறேன். ஸோ இன்னுமே வந்து ஒரு ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு லிமிட்டடாக நான் ஒரே ஒரு ஆர்டர் தான் அவர் எனக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் வித் டெலிவரி இமேஜோடு. அதாவது நான் அவருக்கு சப்மிட் பண்ணும்போது எனக்கு அவர் வரும் டெலிவரி இமேஜ் இல்லாமல் ஒரு ஆர்டர் ஆக்டிவ் பண்ணியிருக்கேன். அதாவது டெலிவரி இமேஜோடு சேர்த்து ஒரு ஆர்டரை வந்து அவர் அக்செப்ட் பண்ணியிருக்கார். இன்னொன்று வந்து டெலிவரி இமேஜ் இல்லாமல் அக்செப்ட் பண்ணியிருக்கார். அதனால தான் இல்லை ஒரு ஆர்டர் அப்படின்னு காட்டுது. ஸோ இதே மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து மின்னும் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. பட் என்ன விஷயம்னா இது வந்து குறிப்பிட்ட சிலஸுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாராலையும் இதை அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அக்சஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃப்யூச்சரில் அக்சஸ் பண்ண போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் உங்களோட செல்லர் ப்ளஸ் ஆக்டிவ் பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கோடு நான் நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுறேன். உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழாலேருந்து உலகத்தை கட்டி எழுப்புவோம்.